விருச்சிக ராசினியர்களுக்கு வணக்கம். புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகையில் விருச்சிக ராசி எண்ணி 3 நாட்களுக்கு பிறகு இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விஷாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பது சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம சூரியனும் 3இல் அவரோடு இணைந்திருக்கிறார். இதனால் யோக பலன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுபபலன்கள் நீடிக்கும், வெற்றியும் தன்னம்பிக்கையும் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. எல்லா விஷயங்களிலும் சௌக்கியங்கள் சௌபாகியங்கள் உண்டு என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த அளவிற்கு பொருளாதார நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுக்கு வீட்டிலும் சரி பொது இடங்களிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. தொழில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றியும் காண இருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசி குருவினுடைய பார்வையில் விழுவதால் தன விருத்தி உண்டு. அதே போல் குடும்ப விருத்தி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது வருமானத்திற்கு வழிபிறக்கும். உங்களுடைய வீட்டில் மற்றொருவர் பணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் அமையிருக்கு. சில விஷயங்கள் துணிந்து முடிவெடுப்பீங்க. வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ஸ்தான பலம் அஷ்டமமாக இருப்பதால் திடீர் தடைகள் ஏற்பட்டு பின்பு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மாதிரியான தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் போது பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் மன கஷ்டம் ஏற்படக்கூடுங்க. ஆரோக்கிய குறைவால் திடீர் செலவு ஏற்படலாம். அந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல் புதிய பொறுப்புகளால் அலைச்சல் உண்டுங்க. ஏமாற்றம் அதிகரிக்கும். நாளில் ராகு அமர்ந்திருப்பதால் இனம் புரியாத கவலை உண்டு. அதனால் இத்தருணங்கள்ல எவற்றை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று அடுத்த கட்ட முயற்சியை நீங்கள் எதிர்கொள்ளும் போது அவற்றில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கு. வழி சொந்தங்களால் அதாவது தாய் வழி சொந்தங்களால் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள் குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கையாக சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் 8ஆம் இடமாகிய மிதுனத்தில் குரு பகவானும் சஞ்சரிப்பதால் பல குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். இருந்தாலும் இது மாதிரியான நேரங்களில் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். வருமானத்திற்கு மீறிய செலவுகள் பணம் விரயமாகும். இந்த செலவுகளை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்வது அவசியங்க. அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. அப்படி குறைக்கவில்லை என்றால் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகளும் அதே போல் அதிகமாகவே இருக்குங்க. கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. இத்தருணங்களில் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல சற்று கவனமாக இருங்க. சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையும். இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பாதிக்கப்படும் நேரத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வும் ஏற்படும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் நீதிமன்ற வழக்குகள்ல சிக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும்
ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகநிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்வது அவசியம். விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் உத்தியோகத்துறைக்கு காரகத்துவம் கொண்ட சனி பகவானுடன் ராகுவும் இணைந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறை இருக்கு. மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுங்க. அதே போல் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாய் நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவான் மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். லாபம் சுமாராக இருக்கும். புதிய முதலீடுகள்ல இத்தருணங்கள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அப்படியே முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேல் தாமதமாகுங்க. அதனால் கடினமான நிதி நிலைமையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் ஒத்துழைப்பு குறையுங்க. கூட்டாளிகள் நன ஒற்றும் பாதிக்கப்படும் நேரத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பது உங்களுடைய வியாபார முன்னேற்றத்தை பாதிக்குங்க. விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது மிக மிக நல்லது. வெளிநாட்டு பயணங்களும் இப்போது கூடாது என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. கலைத்துறையில் உள்ள விருச்சிக ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறை அன்பர்களுக்கு சற்று சோதனையான காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக கிடைக்கும் என காத்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. கையில் இருப்பதை எண்ணி எண்ணி செலவு செய்யாவிடில் கடினமான நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். அதே போல் புதிய திரைப்படங்கள் எடுப்பதை தவிர்ப்பது அவசியம். ஏனெனில் கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. மிக பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. சில தருணங்கள்ல லாபம் கூட கிடைக்கலாங்க. இல்லாவிடில் நஷ்டம் பெரும் பள்ளத்தில் தள்ளிவிடும் என்பதை மனதில் வைத்து கொண்டு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டு விலகும் கிரகம் புதனாவார். அவர் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தை கல்வியில் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள செவ்வாய் சூரியனும் இத்துறையில் மிக முக்கிய அதிகாரம் உள்ளதுங்க. அதனால் இக்காலகட்டம் முழுவதுமே சூரியன் ஓரளவு சாதகமாக இருக்கிறார். இதனால் தண்ணீர் வசதி போதிய அளவிற்கு இருப்பதால் வயலில் நல்ல ஒரு விளைச்சல் இருக்குங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரம் அமையிருக்கு. இத்தருணங்கள்ல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணியின் நன்மைகளை பாதுகாப்பதில் சுக்கிரனுக்கு பெரும் பங்கு உண்டு. அத்தகைய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான நிலையில் இருப்பதால் குடும்ப நிர்வாக பிரச்சனையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமைகள்ல ஏதாவது ஒருவருக்கு உணவளித்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.